சிறகடி காசி சீரியல்ல ரோகிணி மேக்கப்லாம் போட்டு ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்கிறப்போ அவங்கள பார்த்து இந்த மனோஜும் என்ன ரோகிணி எங்கேயோ வெளில போறா போல நம்ம கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லியே சரி, எங்க போறான்னு அவகிட்ட கேட்போன்னு கேட்டுறாரு. அதுக்கு ரோகிணியும் ஆமா மனோஜ் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போறேன்னு சொல்றாங்க. மனோஜுக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாயிடுது. இந்த பர்த்டே பையனுக்கா பொண்ணுக்கா எங்க போற எத்தனை மணிக்கு வருவோம்லாம் கேட்க ரோகிணி சந்தேகப்பட்டு என்ன மனோஜ் நீ என்ன என்கொயரி பண்ற மாதிரியே இருக்கே ஏன் இதெல்லாம் கேட்கறேன்னு கேட்க இல்ல அம்மா தான் கேட்க சொன்னாங்க எங்க தொலைஞ்சு போயிட்டேன்னா உன்னை எப்படி தேடுறது அதான் இதெல்லாம் கேட்டு வச்சுக்கிறேன்னு சொல்றாரு. ஒரு பொண்ணோட பர்த்டே பார்ட்டிக்கு தான் போறேன் அவர் கேக் ஆர்டர் கொடுத்துருந்தேன் அதை போய் நான் வாங்கணும்னு கேக்க வாங்கிட்டு ஆட்டோல ஏறி கிளம்புறாங்க. மனோஜ் ரோகிணி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் இந்த கேக்ல யார் பேர் எழுதிச்சுன்னு தெரியலையே சரி கேக் கடைக்காரரே விசாரிப்போன்னு அவர்கிட்ட நைஸா பேச்சு கொடுத்து அந்த கேக்ல இந்த பேரு மகேஷன் கண்டுபிடிச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் முத்து ஃபுல்லா வீட்டுக்கு குடிச்சிட்டு வந்து விஜயோட கையை இழுத்து பிடிச்சி அம்மா நீ என்னோட தெய்வமா நீ என்னோட கொலை சாமியமான்னு ஓவர் அளப்பறை கொடுத்துட்டு இருக்கா. போதை தலைக்கேறி மஞ்சள் பூசி குங்குமம் வைத்த அழகு முகம் என் அம்மான்னு கவிதையெல்லாம் வேற சொல்றாரு. அம்மா நீ அப்பா பேச்சை கேட்க மாட்டேன்னா அவர் சொன்னது மீறி நீ எதையும் பண்ணது கிடையாது உன்ன மாதிரிதான் எல்லாமே இருக்கணும்னு ஓவர் அளப்புறா பண்றாரு. இதை பார்த்து இந்த மீனாவும் என்னங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்ல மீனா உனக்கு ஒன்னும் தெரியாது வாய் மூடு நான் ஒரு சாக் பீஸ் கொண்டு வரேன்னு வீட்டுக்கு நடுவுல ஒரு சின்ன கோடை போட்டு விஜயாவை அதை தாண்ட சொல்றாரு. விஜயாவும் டே என்னடா இப்படிலாம் பண்றேன்னு சத்தம் போட உங்ககிட்ட இந்த அண்ணாமலை ஏஞ்சி வந்து முத்து நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னல குடிக்கூடாதுன்னு நீ அதையும் மீறி குடிச்சிட்டு வந்திருக்க என்னடா இதெல்லாம் கேட்க அப்பா அதை விடுப்பா நீ ஒரு வாட்டி அம்மா கிட்ட இந்த கோட்டை தாண்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் தாண்டாதுன்னு சொல்லு அம்மா என்ன பண்றாங்க நான் பாக்கணும்ப்பான்னு சொல்ல அண்ணாமலை இவன் கூட என்னடா ஒரே பிரச்சனையா போச்சேன்னு முதல்ல தாண்ட சொல்லுன்னு சொல்லிட்டு அப்புறம் விஜயா தாண்டாதுங்கிறாரு. இதை பார்த்த முத்து மீனா கிட்ட பாத்தியா மீனா பொண்டாட்டினா இப்படி இருக்கணும் புருஷன் பேச்சை கேட்கிற பொண்டாட்டி தெய்வம் நீ இருக்கியே அப்படின்னு மீனாவை பார்த்து கத்துறாரு. அண்ணாமலையும் கோவப்பட்டு இவ்வளவு நாள் குடிக்காம இருந்தியா நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் நீ இப்ப மூச்சு முட்டை குடிச்சிட்டு வந்திருக்க இப்ப என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல சரி போகட்டும் எது இருந்தாலும் நாளைக்கு காலையில பேசிக்கலான்னு எல்லாரையும் போய் படுக்க சொல்றாரு. முத்து தனியா பேசிட்டு இருக்கத பார்த்த மனோஜ் என்னடா தனியா கத்திட்டு இருக்க ஓ ஃபுல்லா குடிச்சிட்டு வந்துட்ட போல ஆச்சுன்னு கேட்க டேய் மனோஜ் நீயே சொல்லுடா எனக்கு பிடிக்காதவன கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு சொன்னா உனக்கு தான் பண்ணுவோன்னு ஒத்த காலில் நிக்கிறாங்க தப்புல நீ பார்ல நம்ம கூப்பிடு உங்களை கோட்டை தாண்ட சொல்லுவோம் அவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம்னு சொல்ல டேய் அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல ஓ உன் விஷயம் என்னதுன்னு எனக்கு இப்பதான் புரியுது அந்த காலத்துல எல்லாம் மன்னர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அக்காவையும் தங்கச்சியும் சேர்த்து கட்டிப்பாங்க அதுக்காக தானே இதுன்னு சொல்ல கோவப்பட்ட முத்து மனோஜ் வாயிலே ஓங்கி குத்திடுறாரு. அடுத்த நாள் காலையில அண்ணாமலை மீனா கிட்ட என்னம்மா ஆச்சு ஏன் குடிச்சிட்டு வந்தா எதோ சொல்லியிருந்தேனம்மா என்ன விஷயமான்னு கேட்க மீனாவும் சீதா லவ் பண்ற விஷயத்த எடுத்து சொல்றாங்க. எனக்கு பிடிக்காத அந்த போலீஸ்காரர் தான் சீதா விரும்புறா அதனால தான் இவர் அவர் மேல கோவப்பட்டு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு இருக்கிறாரு. நான் என்னமாமா பண்றது இந்த விஷயத்துல நீங்களே சொல்லுங்க மாமாங்கிறாங்க. இதான் இனி எபிசோட்ல நடந்தது.